ஆஃப் ராட்ஸ். இந்த கோயிலில் நிறைய எலி வந்து இருக்குமா. அண்ட் இந்த கோயிலில் வந்து நீங்கள் வெள்ளை எலியை பார்த்துட்டிங்கன்னா யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எந்த கோயில் வாங்க பார்க்கலாம். ராஜஸ்தானில் இருக்கிற கார்னி மாதா டெம்பிள் தான் வந்து எலியை வந்து மதிக்கிறாங்க. கோயிலில் நீங்கள் 20,000க்கும் மேற்பட்ட ராட்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாமா. அண்ட் எல்லா ராட்ஸுமே ஃப்ரீயாக உலாத்துமா, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இது ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு பின் கதை இருக்குது. ஸோ கார்னி மாதா அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் அப்படின்றாங்க. 14th செஞ்சுரியில் வந்து அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. கார்னி மாதாவோட வளர்ப்பு பையனான லக்ஷ்மண் வந்து இறந்துட்டதுனால அவங்கள வந்து திருப்பியர்மம் கொடுக்கறதுக்காக யமன் அவங்க கிட்ட போய் கேட்டாங்களாம். யமன் கிட்ட போய் கேட்டப்போ அவங்க வந்து மறுத்துட்டாங்களாம். ஆனால் அவங்களுக்கான ஒரு ஆஃபரிங்கும் கொடுத்தாங்க. அம்மா ஒரு எலி ரூபத்தில் வந்து மறுஜென்மம் கொடுத்ததுனால அந்த எலியை வந்து கார்னி மாதாவோட பையன்களாகவே பார்க்கறதுனால அந்த எலிக்கான மரியாதையும் தராங்க. அண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமலும் இருக்காங்க. இந்த டெம்பிளை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.